அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லித்தர போகிறேன். இது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத 6 விருப்பங்களும் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், செல்வ செழிப்பாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியம் உட்பட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று நமக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி, பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பங்குனி உத்திரம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு, சிவபெருமான் பார்வதி வழிபாடு, மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயார் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு எல்லாமே நம்ம தாராளமாக செய்யலாம். கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மாதத்தின் முதல் தேதியே நமக்கு இப்படி சிறப்போடு அமைச்சிருக்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்காகட்டும், பரிகாரத்துக்காகட்டும், தான தர்மத்துக்காகட்டும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சாதாரணமான நாட்களில் சில பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் பரிகாரம் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது. அதுவும் பங்குனி பௌர்ணமி பலன் மிகுந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி தமிழ் தேதி பாருங்களேன், 18. இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், 9 அப்படின்னு வரும். 9ங்கிற எண்ணுக்கு உரியவர் யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய அதிபதி யார்? முருகப்பெருமான். அவருடைய வழிபாட்டுக்குரிய நாளும் தானே இது. எல்லாமே நமக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றுங்க. மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விசேஷ தீபம் ஏற்றுங்க. அதே போல் குளிக்கும் தண்ணீரில் இதை சேர்த்து குளிங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரம் வழிபாடு செய்கிற மாதிரி, அதாவது படையல் போட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நைவேத்தியம் சாதாரணமாக செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் வைங்க. இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் இந்த வேரை வச்சு இந்த பரிகாரம் செய்யுங்க இப்படின்ட்டு நிறைய விதமான பரிகாரங்கள் போட்டிருக்கிறேன். அதுவும் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரமும் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்னதில் 4 வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸுங்கிற ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டது எல்லாமே வரும். அதில் நீங்கள் எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்று மாலை 4:37 செய்யறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு மேலே தான் வீடியோ பார்த்தோம், அதுக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாமானா செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா பௌர்ணமி தேதி இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் நிச்சயம். இருந்தாலும் இந்த பங்குனி உத்தரத்தோடு சேர்ந்து இருக்கணும், அப்போ நாங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாலை 4:37 அப்படிங்கிறதுக்குள்ளே செஞ்சுருங்க. முக்கியமாக இதுக்கு நடுவில் ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யமகண்டம் முடிஞ்சிருச்சு. ராகுகாலம் மட்டும் மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அது 1 ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இது நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு 4:37. அப்படி முடியலை அப்படிங்கும்போது இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யலாம். சரி, இது எப்படி செய்ய நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாமா? சரி, இதுக்கு ஒரு செம்பருத்தி இலையோ அல்லது வெற்றிலையோ தேவைப்படுது. எனக்கு செம்பருத்தி இலையே கிடச்சிச்சு, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை முன்னாடியே கழுவி தூய்மைப்படுத்தி உலர வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முக்கியமான பொருட்களை வைக்க போகிறோம். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்புங்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்ததுங்கும் போது நம்ம இதை பயன்படுத்துறது சிறப்பு. எண்ணெய் 9 துவரம்பருப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும், திருமணம் கைகூட வைக்கும், அதே போல் சொந்த வீடு கனவு நினைவாகுவதற்கு உதவும். சரிங்களா? அதுக்காக இதை நம்ம வைக்கிறோம். 9ங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறோம். அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வெந்தயம். இந்த வெந்தயம் பண கஷ்டம் நீங்குவதற்கும் பணத்தை நம்ம கையிலேயே தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். மேலும் இன்றைக்கி புதன்கிழமை நாளே இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உகந்த இந்த வெந்தயத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிறப்பு. இது எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் அப்படின்னு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கு பொடி வந்து தேவைப்படுது. இப்போ முழு துண்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையே கூட வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்துட்டு முழு துண்டு வந்து இல்லை, பொடியாக வந்து வச்சுருக்கிறேன். அதனால் இந்த ஒரு சுக்கு பொடியை நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அப்படின்னு வந்துட்டு போடுறேன். நீங்கள் சிறு துண்டு வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இது வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜவ்வாது வந்து தேவைப்படுது. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு நம்ம ஜவ்வாது பயன்படுத்தும் போது அவருடைய மனம் வந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் வந்து வசியமாகும்னு வந்து சொல்லுவாங்க. சும்மா ஒரு துளி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜவ்வாது பொடி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் சந்தனத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த தவறும் கிடையாது. என்கிட்ட ஜவ்வாதே இருக்குது, அதனால் நான் இதை வந்துட்டு வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பணவசிய பொருள். அதே போல் இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மொத்தம் எத்தனை பொருள் வச்சுருக்கிறோம்? செம்பருத்தி இலையில் துவரம்பருப்பு, வெந்தயம், சுக்கு பொடி, ஜவ்வாது பொடி, பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சுட்டுமா? இன்னும் ஒன்றே ஒன்று தான் வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து வைக்கணும். ₹1 ₹5 எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து ₹1 காசு வந்துட்டு வைக்க போகிறேன். இப்போ இந்த காசை இது கூட வந்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோடும் இல்லாத ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒயிட் கலரில் காட்டன் துணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை துணி இருந்துச்சு, நான் வேறு ஒரு பரிகாரத்துக்கு வந்துட்டு அதை பயன்படுத்திட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் போன வருஷம் பேப்பரில் மடித்து வச்சே எனக்கு வந்து பலன் கொடுத்துது. அதனால் இந்த வருஷமும் நான் பேப்பர்லேயே வந்துட்டு சென்டிமெண்ட்டாக வந்து மடித்து வைக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒயிட் ஷீட் இருந்ததுன்னா அதில் வந்து வைங்க. இல்லைனா துணி வச்சுருந்திங்கன்னா துணியிலையும் வந்து வைக்கலாம். ஆனால் வெண்மை நிறத்தை தவிர வேறு எதையும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ இதை வந்து வச்சாச்சு இல்லையா? இப்போ இதுக்குள்ளே இதை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி பார்த்து பொறுமையாக வந்துட்டு மடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மடிச்சாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமான் படத்தின் முன்போ விக்கிரகத்தின் முன்போ வந்து வச்சுருங்க. இப்போ விளக்கேற்றி வச்சு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் முருகான ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. ஊதுபத்தி சம்மராணி எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவே செஞ்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு 48 நாட்கள் வந்துட்டு இருக்கட்டும். நீங்களே வந்து கணக்கு போட்டுக்கோங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படிங்கும்போது 48 நாட்கள் வந்து வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் வந்து வருது. நீங்கள் அந்த 48 நாட்களுமே அப்படியே வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. 49வது நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக வருது. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக வருது. அப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இலையோடு சேர்த்து அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு வச்சுட்டு வந்துடுங்க. இதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பறவைகளோ எறும்புகளோ வந்துட்டு உணவாக வந்து எடுத்துக்கும். பச்சை கற்பூரம் ஆல்ரெடி வந்து கரைஞ்சி போயிருக்கும். அந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ அல்லது கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம். என்னை 48 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேலை கேட்டிங்களோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதுக்குள்ளே நடந்துடும். கொஞ்சம் பெரிய பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க, அதாவது காசே இல்லை, இடம் வந்து வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கி பணவரவை உங்களுக்கு அதிகப்படுத்தி தந்துடும். அடுத்த பங்குனி ஊத்துறதுக்குள்ளாரியே உங்களுக்கு சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது வந்துட்டு நனவாயிரும். ஆனால் கண்டிப்பாக அடுத்த பங்குனி ஊத்துறதுக்குள்ளார நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்களோ அது வந்துட்டு நடந்தே தீரும். அனைவரும் செஞ்சு பலனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.